வணக்கம். வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. ம். நீங்க எந்த மாதிரி மக்களுக்கு நீங்க நன்மை செய்கிறீங்க? அத பத்தி ஒரு சிறிய விளக்கம் குடுங்க. இப்போ மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துல இப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறேங்க. எந்த மாரி உதவி பண்றீங்கன்னு நீங்க கேட்குறீங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். அதாவது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸால வந்து மக்கள் வந்து பாதிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் கந்து வட்டி இந்த மாரி வாங்கி, அவங்க வந்து மக்கள வந்து தவறுதலாக வந்து பேசக்கூடிய இடத்துல, அந்த கலெக்ஷன் டீம் என்ற குண்டர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, வசூலுக்கு என்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல போய் பெண்கள வந்து தகாத வார்த்தையில பேசுறதும், இந்த மாரி அவங்கள கொடூரப்படுத்துறதும், வாசப்படியில உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் போக முடியாது. நான் வாங்கிட்டு தான் போவேன்." அப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணத்த வந்து அவங்க ஏற்க மறுத்து, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இல்ல அப்படின்னா பெண்கள் இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். வேலைக்கு போறேன்னா நான் பின்னாடியே வருவேன். இப்போ போன வாரத்துல கூட சமயத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வீட்ல சொல்லிட்டாங்க. வீட்ல இருந்து மறுபடியும் கம்பெனிக்கு போயிட்டாங்க. கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த பெண் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல போய், "நீங்க இங்க கம்பெனிய விட்டு வெளிய வாங்க" அப்படின்னு சொல்லி, "வெளிய வா" அப்படின்னு சொல்லி, இந்த மாரி "நீ ஃபோன் எடு. வெளிய வாங்குறான்." அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மக்கள் ஜன முன்னேற்ற கழகம் அவங்க நமக்கு தகவல் குடுக்கும்போது, அந்த இடத்துல போய் அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகள வந்து நம்ம பண்றோம். சட்டப்பூர்வமான உதவிகள வந்து அவங்களுக்கு பண்ணி குடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து போயிருவாங்க. சரிங்க சார். நீங்க அங்க போயி உங்கள வந்து கூப்பிடுறாங்க. உதவிக்கு கூப்பிடுறாங்க. அந்த உதவிக்கு கூப்பிடுற இடத்துல நீங்க போயிட்டு அங்க ஒரு வீடியோ எடுக்குறீங்க. அதாவது அது வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே அப்படியே எடுக்குறீங்க. அது எந்த மாதிரி வீடியோ? அதனால என்ன பலன் கிடைக்கும்? அத பற்றி ஒரு சிறிய விளக்கம். இப்போ நாங்க வந்து போய் அந்த இடத்துல நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு அருமையான கேள்வி. இப்போ அந்த இடத்துல வந்து நாங்க எதற்காக போய் அந்த இடத்துல ஒரு லைவ் போடுறோம்னா, வீடியோ கிடையாதுங்க. லைவே போடுவோம். அந்த லைவ் போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, மக்களை மிரட்டுவதை மிரட்டுறாங்க. மிரட்டினா எங்களையும் மிரட்டுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, "நீங்க நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து, "நாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண வரலைங்க. நாங்க பண்றது சட்ட பஞ்சாயத்து." அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல அந்த லைவ்ல வந்து என்ன என்ன கேட்பாங்க, அது முன்னாடி என்ன கேட்பாங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கல, ஒரு லைவே எடுக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இவர்கள் வந்து மக்கள் ஜன முன்னேற்ற கழகத்துல வந்து நம்மகிட்ட வந்து பணம் கேட்டாங்க. ஓ! ஓ! பணம் கேட்குறாங்க. அப்ப வந்து எங்கள மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த காரணத்துக்காக நாங்க என்ன சொன்னோம், லைவ் அதாவது உலகளாவிய மீடியாக்கள்ல வந்து நம்ம ஒரு லைவா போடுறோம். எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். அவங்க அவங்க கேட்பாங்க. "ஏன் இந்த லைவ் போடுறீங்க?" அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப அந்த லைவுக்கு போடுற காரணம் என்னன்னா, நீங்க பேசுறது உண்மையா இருந்தாலும், அத நீங்களும் உண்மைய தானே பேசுறீங்க. நீங்க சட்டப்பூர்வமா தானே அவங்க வந்திருக்கீங்க வசூல் பண்ண. அப்ப நாங்க சட்டப்பூர்வமா தான் நாங்க பேசுறோம். நாங்களும் சட்டப்படி வந்திருக்கோம். அப்படின்றதுக்காக வேண்டிய காரணத்துக்காண்டி அந்த லைவ் வந்து நாங்க போடுறோம். சரிங்க சார். மக்கள் வந்து உங்ககிட்ட எந்தெந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு புகாரா சொல்றாங்க? எந்த மாரி பிரச்சனைகள் அவங்க குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க? மக்கள் இடத்துல மக்கள் என்கிட்ட சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதாவது நம்ம கலெக்ஷன் டீம்ன்ற குண்டர்கள வச்சு என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து அதாவது எந்த அளவுக்கு பேச முடியுமோ, எந்தெந்த அளவுக்கு தகாத வார்த்தையெல்லாம் பேச முடியுமோ, அந்த அளவுக்கு பேசுறாங்க. என்னென்ன வார்த்தைன்னு பேசுறாங்கன்னா, "நீ செத்துரு." இப்போ சமீபத்தில கூட ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க. ஒரு 60 வயசு தாத்தா, ஒரு 55 வயசு பாட்டி. அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மெயின் ரோட்ல அவங்க அந்த அம்மா நின்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அழுதுகிட்டு இருக்க நேரத்துல என்ன அவங்க எதுக்காக அழுகுறாங்க? நான் ஒரு தற்செயலா அந்த இடத்துக்கு போனப்போ, அவங்க ஏன் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, "இங்க பாருங்க, ஐயா, சாமி" அப்படின்னு அவங்ககிட்ட இப்படி கும்பிட்டு இருக்காங்க. 2 பேரும் நிக்கிறாங்க. குண்டர்கள் நிக்கிறாங்க. அவங்ககிட்ட இப்படி கும்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல என்னன்னு நம்ம போய் கேட்கும்போது, அந்த அம்மா ஒரே ஒரு டியூ கட்டல. ரூ. 2200. அந்த ரூ. 2200 1 மாத டியூ. அவங்க கேட்கறாங்க 1 வார தவணை தான் கேட்கறாங்க. அந்த 1 வார தவணை வந்து என்னால குடுக்க முடியாது. நீ செத்துருமா. அது எப்படி நீ நாண்டுகிட்டு செத்துருமா. இல்லைன்னா தெருவா எல்லா வீட்லயுமே பிச்சை எடுத்துட்டு வந்து கட்டுன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம அ அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? நான் பேசுறேன். ஐடிஎஸ்ல குழு வாங்கி ஒரு பொம்பளைக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு மட்டும் கட்டணும். நான் நாளைக்கு கட்டணும்னு சொன்னேன். அந்த மேனேஜர் வந்து நீ தூக்கு போட்டு சாப்பிடு, நீ வீடு வீடா பிச்சை எடு, உனக்கு அறிவு இருக்காதான்னு இப்படி எல்லாம் என்னை கேக்குறாங்க. நான் சார்ட்ட சொன்னேன். சார் வந்தா நாங்க போனேன். எங்க வீட்டுல இருந்தா என்னமோ செஞ்சுக்கிடுவான்னு வெளியில கூட்டு போயிட்டாரு. அங்க போய் ரோட்ல நின்று பேசிட்டு சார் பார்த்தாங்க. சார் பார்த்தாரு. சார் பார்த்து சார் வாங்கம்மா என்னன்னு கேட்போம் பாத்துக்கிட்டேன். வாங்கம்மா போய் என்னன்னு கேட்போம். போலீஸ்ல போய் காப்பாத்தி விட்டுருக்காங்க. நன்றி. நாங்க மறக்க மாட்டோம். சார் செஞ்சதை நாங்க மறக்க மாட்டோம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். அது போக என்னன்னா, இது போக ஃபோன் மூலியமாவும் பாத்தீங்கன்னா, பெண்கள வந்து தகாத வார்த்தையில பேசுறது. வாடி, போடி,
அவங்க அதாவது கட்டிய மனைவி கணவன் கூட அந்த பெண்களை வந்து அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அதை விட கொடூரமா வந்து இந்த கலை சின்னம் குண்டர்கள் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நாங்க வந்து சட்டப்பூர்வமா இதெல்லாம் தப்பு அப்படின்றத வந்து நாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்றோம். அதுவும் இல்லாம இது மாதிரி பேசக்கூடிய குண்டர்கள் மீது நாங்க காவல்துறையில புகார் அளிச்சு அவர்கள் சட்டப்பூர்வமான அவங்க மேல எஃப்ஐஆரும் போட்டிருக்கோம். இன்னும் வந்து இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இது போல செயல்படக்கூடிய குண்டர்களுக்கு மீதும் நாங்க வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து காவல்துறையில மூலியமா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுப்போம்ன்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். ஆமாங்க சார். நல்ல ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ம். இந்த கட்சியில வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில வந்து உங்கள மாரிக்கு நண்பர்கள் நெறையா ஒரு பொறுப்புல இருந்து இத மாரி ஒரு மக்களுக்கு உதவியா பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா. நானும் கேள்விப்பட்டேனுங்க சார். அதாவது நெறைய கம்பெனிகள் ஃபைனான்ஸ் பண்ற கம்பெனிங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ம். அவங்களுக்கு தேவை வந்து வட்டி தான். ம். வட்டிக்கோசரம் தான் ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல யாரோ ஒருத்தர செலக்ஷன் பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்லி, ம். நீங்க வந்து ஒரு 10 பேர்ட்ட வந்து எங்களுக்கு காசு வாங்க சொல்லுங்க. பணம் ம். வாங்கிக்க சொல்லுங்க. ம். 20,000 தர்றோம், ம். 30,000 தர்றோம். நீங்க கமிஷன் எடுத்துக்கங்க. ம். அப்படின்னு சொல்லி ஒருத்தர செலக்ஷன் பண்றாங்க. ம். செலக்ஷன் பண்ணி அப்புறம் அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, 10 பேர்த்துக்கிட்ட ஒரு 2000, 2000 வந்துச்சு அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆசைய அவங்க ஃபர்ஸ்ட்டு தூண்டுறாங்க. ம். 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 அந்த ஆசைய தூண்டி தான் ம். இவங்க வந்து இதே வட்டிக்கு விடுற இந்த வட்டி தொழிலே ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நெறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களும் வந்து இத பத்தி கொஞ்சம் அவங்க ஏன் வந்து வலியும் நம்மளுக்கு வந்து ஏன் பணம் குடுக்குறாங்க? அவங்களுக்கு வட்டி தேவை. அதுக்காக தான் பணம் குடுக்குறாங்க. 1 நாள் 1 வாரம், 2 வாரம் தவணை சொல்லி கட்டாம போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க குடுக்குற இப்போ ஒரு ரூ. 35,000 பணம் குடுக்குறாங்கன்னா, 1 வருஷத்துக்கு அவங்க கெடு குடுப்பாங்க. 52 வாரத்துக்கு கெடு குடுப்பாங்க. அந்த 52 வாரத்துக்குள்ள நம்ம கட்டி முடிச்சிடலாம். அதுல வந்து நம்ம முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அத வந்து அத கரெக்ட்டா தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ண வர்றவங்க ரொம்ப டார்ச்சர் குடுக்குறாங்க. ம். அதுக்கு நீங்க வந்து கை குடுத்து நிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டுங்க சார். நீங்கலாம் இப்போ இருக்கிறதுனால தான் ரொம்ப ஒரு சப்போர்ட்டுங்க. நெறைய ஒரு தற்கொலை வந்து நிறுத்தப்படுது. அதுவும் வந்து மிரட்டுறாங்க. நீங்க ஒருத்தர் கட்டலைன்னா 10 பேர்த்துக்கும் வந்து அவங்களுக்கு அடுத்த லோன் கிடைக்காது. அவங்களுக்கெல்லாம் வந்து அ மார்க் போட்டுருவோம். அதாவது பிளாக் மார்க் போட்டுருவோம். அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா வந்து அப்படிலாம் இல்ல. பொதுவாவே வந்து இது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, அது அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 52 வாரம் முடியிற போது நம்ம கடன் கட்டி முடிச்சிருந்தாலே போது. அதை மீறி நம்மளுக்கு வந்து அதை மீறி கூட நம்மளுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னா கூட 1 மாசம், 2 மாசம் கூட நம்ம டைம் வாங்கிக்கலாம். அது குடுக்கறதுக்கு அது உரிமை இருக்கு. அவங்க பணம் குடுத்துருக்காங்க. நம்ம கட்டுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இத மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பிரச்சனைக்கு யாருமே கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே கடன் வாங்குறாங்க. ஆனாலும் கடன் வாங்கிட்டோம்னு சொல்லி தல குமிஞ்சு அழுதுட்டு தற்கொலை பண்ணிக்காம, இப்படி ஒரு துணையா நம்மளுக்கு தோழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நன்றி. வணக்கம் நன்றிங்க. சார். நன்றி. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.